அனைவருக்கும் வணக்கம். இனிமேல் விஜய் அவர்களின் அரசியல் எப்படி இருக்கும், இனிவரும் காலங்களில் அவருடைய அரசியல் வியூகங்கள் எப்படி அமைத்து கொள்ள இருக்கிறார் என்பதை இந்த காணொளி வாயிலாக நான் தெரிவிக்கின்றேன். திரைப்படத்துறையில் இருந்து தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு புதிய வரவு விஜய் எனலாம். இவர் தாவேகா கட்சியை தொடங்கிய சில காலங்களிலேயே ஆட்சி மாற்றம், அதிகார பகிர்வுக்கு வர வேண்டும் என்று எண்ணுகிறார். கனவு காண்பதில் ஒன்றும் தப்பில்லை. கனவு நிஜமாக கூட ஆகலாம். அதற்கு கொள்கை நிலைப்பாடு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உத்வேகம் வேண்டும். மக்களை அடிக்கடி சந்தித்து இருக்கிற நிலையிலும் இருக்க வேண்டும். சினிமா அரசியல் ஒன்றும் தோற்று போனதில்லை. அண்ணாவும் திரைப்படத்துறையில் இருந்து வந்தவர்தான். அதே போன்று எம்ஜிஆரும் திரைப்படத்துறையை சேர்ந்தவர்தான். அந்த வரிசையில் விஜய் அரசியலில் முன்வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக அண்ணா எம்ஜிஆரை தனது கொள்கை தலைவராக அறிவித்திருக்கிறார். திரைப்படத்துறையில் இருந்து வெளியே வந்தவர்தான் ஜெயலலிதா. அவரது மறைவிற்கு பிறகு வெற்றிடம் இருப்பதாக கருதி நடிகர் ரஜினிகாந்தும் அரசியலில் ஈடுபாடு காட்டத் தொடங்கினார். கட்சி பெயரை அறிவிக்காமலே மீண்டும் திரைப்பட துறைக்கு போய்விட்டார். இது சமீபத்திய வரலாறு. இந்த பிம்பத்தை உடைத்திடும் வகையில் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியுள்ளார். 2 மாநாடுகளை இதுவரையிலும் நடத்தி அதில் வெற்றியும் கண்டுள்ளார். இவரது மாநாட்டிற்கு வந்திருந்த கூட்டத்தை போல் இனிமேல் எந்த நடிகருக்கும் கூட்டம் கூடுமா என்பது கேள்விக்குறிதான். அரசியல் களத்தில் எந்த கட்சியையும் சாராமல் ஒற்றை மனிதராக நின்று கூட்டத்தை கூட்டி சாதித்தும் காட்டியிருக்கிறார். ஆனால் தேர்தல் நேரத்தில் தனி மனிதனாக நின்று வாக்குகளை வாங்க முடியுமா என்பதுதான் எல்லோர் மனதிலும் எழுகிற கேள்விக்குறியாக இருக்கிறது. அண்ணா அவர்கள் பெரியாரின் வழிவந்தவர். அவர் ஒரு கொள்கை தலைவர். எம்ஜிஆரோ அண்ணா, கருணாநிதி போன்றவர்களுக்கு நெருக்கமாக இருந்து கட்சிக்காக உழைத்து பின்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். 1949ஆம் ஆண்டு திமுகவை தொடங்கிய அண்ணா ஆட்சியை பிடிக்க கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் ஆனது. இந்தி எதிர்ப்பு, தனி தமிழ்நாடு கோரிக்கைகளை முன்னிறுத்தி பல போராட்டங்களை நடத்திய பிறகும் கூட அந்த தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கவில்லை, தோற்றே போனார். அதன் பின்பு திமுக எம்எல்ஏக்கள் ஆதரவோடு தான் ராஜ்யசபா உறுப்பினரானார். பின்னர் 1967ஆம் ஆண்டில்தான் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி ஆட்சிக்கு அரியணை ஏறினார். அவர்களுக்கு பிறகு எம்ஜிஆர் 1972இல் அதிமுகவை தொடங்கினார். கருணாநிதியை முதலில் முதலமைச்சர் ஆக்குவதற்கும் ஆயத்த வேலையை செய்தவர் எம்ஜிஆர் தான். கருணாநிதி திமுக தலைவர் ஆவதற்கும் வழிவகுத்து கொடுத்தவரும் எம்ஜிஆர் தான். கட்சி தொடங்கிய காலத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அதில் தனது ஆதரவு வேட்பாளரை நிறுத்தி திமுகவை பின்தள்ள வைத்தார். அதன் பிறகு எம்ஜிஆர் தனிப்பட்ட மக்களை, எல்லா தரப்பு மக்களையும் தன் பக்கம் இழுத்து ஓயாது உழைத்து வெற்றியும் கண்டார். இந்த அரசியல் விஜய் கூர்ந்து பார்க்க வேண்டும். கூட்டணி வைத்துதான்
எம்ஜிஆர் போட்டியிட்டு வெற்றியும் கண்டார். விஜய் முன்பு எந்த கட்சியும் சார்ந்து இருக்கவில்லை. விஜய்க்கு என்று தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கத்தான் செய்கிறது. விஜய் கட்சி தொடங்கிய பிறகு எம்ஜிஆர் போன்று ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கத்தான் செய்கிறது. அதை அவர் நழுவ விட்டு கொண்டு இருக்கிறார். மனபயத்தால் தான் விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்கு போன்ற தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை போலும். விக்கிரவாண்டி முதல் மாநாட்டில் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை போன்ற மறைந்த தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்த விஜய், பெரியாரின் மண்ணில், அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வந்தபோது அவர் போட்டியிட வேண்டுமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவரும் யோசிக்க வேண்டும். தனது முழு பலத்தையும், தனது அரசியல் அடையாளத்தை அங்கே காட்டியிருந்தால் இன்றும் அவர் பேசும் பொருளாக இருப்பார், அரசியலில் நீடிப்பார் என்பதும் நமக்கு தெரிந்த ஒன்றே. இன்னமும் சொல்லப்போனால் மதுரை மாநாட்டில் விஜயகாந்தை அண்ணா என்று அழைத்தீர்கள். ஆனால் அதே சமயம் மாநாட்டிற்கு பிரேமலதா அவர்களை அழைத்து உற்சாகப்படுத்தியிருந்தால் நடக்கிற அரசியலே வேறு. இந்த அரசியல் விஜய்க்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது. அவர் இன்றும் அரசியல் பயிற்சி பட்டறையில் போதிய அனுபவம் பெறவில்லை. எம்ஜிஆருக்கு நெடுஞ்செழியன், ஆர்.எம். வீரப்பன், பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் இரண்டாம் கட்ட தலைவராக இருந்தார்கள். அதுபோன்று விஜய் அவர்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களாக யார் இருக்கிறார்கள் என்பதும் நாம் எண்ணி பார்த்துள்ள நிலையில் உள்ளோம். இரண்டாம் கட்ட தலைவர்கள், அவர்களுக்கு இருக்கின்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் பயிற்சி தலைவராக தான் இருக்கிறார்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். அதேபோன்று விஜயகாந்த் அவர்கள் மக்களை சந்தித்து தான் அரசியலில் நீடித்தார். 2005ஆம் ஆண்டு அவர் தேமுதிகவை ஆரம்பித்த பிறகும் கூட அவர் ஜெயலலிதா அவர்களுடன் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பிறகுதான் எதிர்க்கட்சி தலைவரே ஆனார். அதன் பின்பு தனது தலைமையிலே அவர் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது படுதோல்வியை கண்டார். இது ஒரு அரசியல் வரலாறு. விஜய்க்கு நாம் சொல்லுவது என்னவெனில், விஜயை நம்பி ஒரு பெரும் கூட்டம் அவரை சுற்றி இருக்கிறது. அந்த கூட்டத்தை அவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இனிவரும் தேர்தலில் அவர் சரியான முறையிலே ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவாரேயானால் அவருடைய செல்வாக்கு, அவருடைய அரசியல் நீடித்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.